ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் முக்கியம். ஒரு ஆண் துணை முக்கியம் அப்படின்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. முக்கியம்னு சொல்றவங்களுக்கு நான் பதில் சொல்றேன். கல்யாணம் பண்ணி அது விளங்கும், விளங்காம போகும். 100 வயசு வரைக்கும் கூட இருக்கிறாங்களா? இல்ல பாதியில புட்டுட்டு போயிறாங்களா? இன்னொருத்தி கூட அஃபேர் ஆகி ஓடிர்றாங்களா? இல்ல பாதியில சலிச்சு போய் ஓடுறாங்களா? இல்ல செத்து போறாங்களா? இல்ல உடம்பு முடியாம வீட்ல உட்கார்றாங்களா? வாட் எவர் இட் இஸ். ஒரு பொண்ணுக்கு என்ன வேணாலும் நெகட்டிவா நடக்கும். அப்போ ஒரு ஆம்பளைய டிபெண்ட் பண்ணி வாழ கத்துக் குடுத்தா ஒரு பெத்தவங்க அந்த பொண்ணு எங்க நிர்கதியா நிக்கும்? ஒண்ணு தப்பான வழில போய் சம்பாதிக்கணும். இல்ல ஒரு தப்பான ஒருத்தரோட இன்னொரு வாழ்க்கை கிடைச்சிருச்சு. சகிச்சுட்டு போய் வாழணும். அத அத நம்ம வந்து பொறுத்து போய் வாழணும். ஒரு வாழ்க்கை தான் போயிடுச்சு. இன்னொன்னு வாழ்க்கை நம்ம தக்க வச்சுக்கணும்னு சொல்லி தப்பான ஒரு நபர்கிட்ட போய் மாட்டிக்கிட்டு முழிக்கணும். ஸோ நம்ம ஏன் பொறந்தோம்? எதுக்கு பொறந்தோம்? ஏன் வாழ்றோம்? அப்படின்றத ஒரு அர்த்தமே இல்லாத ஒரு லைஃப் ஒருத்தவங்க மேல டிபெண்ட் பண்ணி ஃபினான்ஷியலா நிக்கணும். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி என்னன்னா, ஒரு பொண்ணுக்கு கண்டிப்பா படிப்புன்றதும், இன்கம்ன்றதும் அத்தியாவசியம் தானே! அதுதானே முக்கியம். அதுதானே பெத்தவங்க நம்ம குடுக்கணும். கல்யாணம்லாம் 100 தடவ இல்லங்க, 1000 தடவ இல்லங்க, லட்சம் தடவ யோசனை பண்ணி கல்யாணம்ன்ற ஒரு கமிட்மெண்ட்குள்ள போகணும். ஒரு பொண்ணுக்கு ஆம்பள துணை தேவையில்ல. ஒரு ஆம்பளைக்கு தான் ஒரு பெண்ணோட துணை தேவை. ஒரு திறமையும் சரி, அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு நல்ல வருமானமும் சரி, படிப்புக்கேத்த ஊதியம் ஆண்களுக்கு தான் இருக்கும். இங்க பெண்களுக்கு இன்னும் அதிகமாவே வந்து இங்க சலுகைகள் குடுக்கப்படுது. ஸோ நெறைய விஷயம் இருக்கும்போது, எதுக்கு ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு தேவையில்லல்ல. இதுக்கு மேல வாழ்க்கைய தொடரணும். இதுக்கு மேல ஒரு லவ் பண்ணோம். லவ்ல வந்து மூழ்கி மழையில நனையறதுக்கு ரெடியா இருக்கிற நெறைய பெண்கள் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் அலாட் வீடியோவா இது குடுக்குறேன். வேண்டாம். லவ்வு, மண்ணாங்கட்டி எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு, அது வச்சுக்கிட்டவரா இருந்தாலும் சரி, கட்டிக்கிட்டவனாவும் இருந்தாலும் சரி, நம்மள ஓட்டிக்கிட்டு இருக்கிறவங்களாலும் இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, அவன் நம்மள விட்டு போனா, நம்ம ஐயோ! அப்பான்னு ஒப்பாரி வைக்காம, ஐயோ! நெக்ஸ்ட் டே நம்ம என்ன பண்ணுவோம்? நெக்ஸ்ட் மந்த் என்ன பண்ணுவோம்? நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ணுவோம்? அப்படின்றது பிச்சை எடுக்காத நிலைமைக்கு போகாம, நம்மள நாம அழகா பார்த்துக்கணும். நம்மள பெத்தவங்கள நம்ம பார்த்துக்கணும். நம்ம பெத்து போட்டவங்கள நாம கஷ்டப்படுத்தாம வச்சுக்கணும். நம்மள நம்பணும் மொதல்ல. இன்னொருத்தங்கிட்ட போயிட்டு லவ்வ தேடிக்கிட்டு, இன்னொருத்தங்கிட்ட போயிட்டு நம்ம வந்து கால்ல வந்து அடிமையா கிடைக்கிற விஷயம் பெண்களுக்கு வேண்டாம். கல்யாணம்ன்ற ஒரு விஷயத்த ஒரு தாலி கயிறுல ஒரு சங்கிலியா மாட்டி விட்டுர்றாங்க. சில பேருக்கு அது வெளிய வரவும் முடியாம கூண்டுக்குள்ள இருந்து, அவங்க படுற பாடு சொல்ல முடியாத ஒரு கருத்தா இருக்கும். அது சோசியல் மீடியால இருக்கட்டும், வீட்ல அக்கம் பக்கத்துல இருக்கவங்ககிட்ட சொல்றதாவும் இருக்கட்டும். மனசுக்குள்ளேயே குமுறல் அவ்ளோ இருக்கும். ஸோ பெண்களுக்கு முக்கியம் எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு இன்கம்மு, அவங்கள பார்த்துக்கிற ஒரு ஃபினான்ஷியலான ஒரு ஸ்டாண்ட். அவங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை, அந்த நம்பிக்கை வந்து நம்ம இன்கம்ல இருக்கணும். நாம தனிச்சு வாழணும். நம்ம கால்ல நிக்கணும். அடுத்தவங்க வந்து ஷோல்டர புடிச்சுக்கிட்டு நடக்கக்கூடாது. கைய புடிச்சுட்டு நடக்கக்கூடாது. வேணும்னா நம்ம கைய புடிச்சுட்டு நடக்கட்டும். நம்ம அடுத்தவங்க கை எதிர்பார்க்க வேண்டாம். அதுதான் பெண்களுக்கு முக்கியம்னு நான் நெனைக்கிறேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.